அகந்தையை அழித்துவிட்டால் அடக்கம் தானாக வந்துவிடும். கொல்லாமை, ஒழுக்கம் இவை இரண்டுமே அறத்தின் ஒழுக்கம். தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்கும் செல்வம் பயனற்றதாகிவிடும். பிறருக்கு மனமுவந்து கொடுப்பவரே சொர்க்கத்தை அடைவர். கற்கும் கல்வியால் மட்டுமே பிறப்பால் உருவான ஏற்றத்தாழ்வு மறையும். அச்சம் என்பது தலை தூக்கி நிற்கும் வரை நாம் அடிமையாகத்தான் வாழ வேண்டியிருக்கும். மனதில் தோன்றும் தீய எண்ணங்களே துயரங்கள் அனைத்திற்கும் காரணம். வாய்மையின் பாதையில் நடப்பவனுக்கு எந்தவித உபதேசமும் தேவையில்லை. தியானத்தின் மூலம் மனதை தூய்மை செய்து கொள்பவனால் மட்டுமே துன்பக் கடலை கடக்க முடியும். மன்னிப்பு என்பது கோழைத்தனம் அல்ல, அது தைரியத்தால் அலங்கரிக்கப்பட்ட மாலை. நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நற்செயல்களாகவே இருக்கட்டும். சீனம் அன்பை அளிக்கும், கர்வம் அடக்கத்தை அளிக்கும், பொறாமை அனைத்தையும் அழித்துவிடும். ஒரு பக்கம் பிறர் பொருளை நாம் நாடும் பொழுது மறுபக்கம் நம் பொருள் நம்மை அறியாமலேயே போய்விடும். ஒருவன் படிக்கும் நூல்களைக் கொண்டே அவன் அறிவை எடை போட வேண்டும். நீ உன் ஆன்மாவை நேசிப்பதைப் போலவே மற்ற உயிர்களையும் நேசிக்க வேண்டும். எப்போதும் பயந்து கொண்டே இருப்பவன் பிறரையும் பயப்படச் செய்கிறான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி.